வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உங்களுடைய பிரச்சனை எங்கள் பகுதியில் இறங்கட்டும்னு ஆண்டவரோடு நாம் எதிர்பார்த்திருக்கிறப்போ நிச்சயமாகவே என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கீங்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொல்கிறார். அவருடைய நாமத்தினால கூடியிருக்கிற அவர் நடுவில் இருப்பேன் என்று மத்தேயு 18:19 சொல்கிறார். எப்படி அவர் நடுவில் இருக்கிறான்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நெருப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ ராஜா பார்க்குறார். நேபுகாத்நேச்சார், நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், ஒருத்தர் கூட அவன் கூட சுற்றுறாரு, அதில் ஒரு ஸ்பீட்டு இருக்கேங்கிறார். அந்த ஆவியானவர் அவங்க விடுதலைக்காக அந்த எரிகிற அக்னி அவங்கள சேதப்படுத்தலை, அந்த எரிகிற அக்னி அவங்கள சேதப்படுத்தலை. ஒரு ஆவியானவரோட அவரோடு அசைவாடி கொடுந்தார். அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில், அதுதான் மத்தேயு 18 சொல்கிறப்ப என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரை நோக்கி பார்க்குறப்போ அவர் நிச்சயமாக ஒரு வாழ்வு தரும் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். என்ன நோக்கத்தோடு வந்தோமோ, ஏதோ ஒரு தோட்டத்துக்கு, இறைவனின் தோட்டத்துக்கு போகிறோம், ஒரு ரிட்ரீட் சென்டருக்கு போகிறோம், நிறைய சீனரிஸ் இருக்கும், நிறையா பார்க் இருக்கும், ஒரு டைம் பாஸிங் இருக்கும்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம் ஒரு சிலர். ஏன்னா இதெல்லாம் வைக்கலாம், இங்கே காடாக இருக்குது, அவங்களால இது ஒரு மிஷன் ஸ்தாபனம், திருச்சபைனா மெயின்டைன் பண்ண முடியும், இது ஒரு மிஷன் ஸ்தாபனம். இவங்க மிஷன் மேலே தான் அவங்களுடைய கான்செப்ட் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒருத்தர் தூர பார்வை, யாரோ ஒருத்தர் ஃப்ரீயாக அந்த இடத்த கொடுத்துருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தூர பார்வையோடு இது கட்டப்பட்ட இடங்கள். ஆனால் ஆண்டுடைய பிரசனம் நம்ம எங்கே இருந்தாலும் அவர் இந்த இடம் இல்லை, அடைக்கலநாதரில் மட்டும் இல்லை, அருள்நாதரில் மட்டும் இல்லை, சிஐசி சென்ட் பால்ஸில் மட்டும் இல்லை, செம்மஞ்சேரியிலையும் இருக்கிறார். ராமஞ்சேரி அடைக்கலநாதரில் எந்த ஆண்டவர் இருக்கிறாரோ, அருள்நாதரில் எந்த ஆண்டவர் இருக்கிறாரோ அவரும் ராமஞ்சேரியில் தான் இருக்கிறார். எங்கள் மாதிரி குருவானவர் தான் அடைக்கலநாதர் கொடு, அருள்நாதர் கொடு, அன்புநாதர் கொடு, இன்னும் அற்புதநாதர் கொடு, நாங்கள் தான் கேட்டு அங்கே போயிடுறோம், வசதியை தேடி ஓடிடுறோம். ஆண்டவர் வசதியை தேடி தெரியல, ஏழையை தேடி வந்தார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த தேடி வந்த ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, நம்ம கைவிடுறதில்லை. அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை தரங்கம்பாடியில் போய் ஜெபிச்சாதான் ஆண்டவர் இல்லை, எங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் என் நாமம், அவருடைய நாமம். அந்த நாமத்தில் அந்த இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன, அப்போஸ்தலர் 10:33 அந்த நோட்டீஸில் ஒரு வசனத்தை போட்டிருக்காருங்க. என்ன வசனம் ஐயா போட்டிருக்காங்கன்னா, தேவனாலே உமக்கு கட்டளைட்டையாவும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் சொல்றார். தேவ சமூகத்தில், பிரசன்ட் பிஃபோர் காட், ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரால் நமக்கு போதிக்கப்பட்டதை நாம் கேட்கும்படி இந்த எழுப்புதல் கூட்டத்தில், இந்த எழுப்புதல் கூட்டம் நமக்கு எப்படி இருக்கு? நம்ம ஒரு பல் டாக்டர்கிட்ட போனால் பல்வலின்னு போகிறோம், உடனே அவங்க சேர், பல் டாக்டருக்குன்னு சேர் இருக்குது, 3.5 லட்ச ரூபா. அந்த சேர் 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையும் இருக்குது அந்த சேரோடைய ரேட்டு. அவங்க சைஸுக்கு நம்மளை படுக்க வச்சுட்டு அதில் கண்ணாடி இருக்கும், எக்ஸ்ரே இருக்கும், அவங்க வசதிக்காக நிறையா வசதிகள் இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு டாக்டர் MDS, கடந்த நாள் என் பல்லு கொஞ்சம் ரிப்பேருக்கு போயிருந்தேன், அவங்க சைஸாக படுக்க வச்சு அவங்க அழகாக பார்க்குறாங்க. அதில் ஒரு கண்ணாடியை உள்ளே அனுப்பணும்னா அந்த கண்ணாடி கம்ப்யூட்டரில் சொல்லுது பல்லில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அந்த கண்ணாடி போய் அதை என்ன பண்ண முடியாது, அந்த வியாதியை சரி பண்ண முடியுமா? முடியாது. பல்லில் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ தொல்லை இருக்குது, இதில் நீங்கள் அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் சாக்லேட் சாப்பிடாதீங்க, நொறுக்கு தீவனம் ரொம்ப கடிப்பட்டு சாப்பிடாதீங்க இன்னும் சொல்லி விடுவாங்க. அதே மாதிரி திடீர்னு இவ்வளோ பெரிய கேம்பஸ், திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிட்டோன்னா அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், ராத்திரி கரண்ட் ஆகிட்டோன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவார், எங்கே பிரேக் ஆச்சு எங்கே ஆஃப் ஆச்சுன்னு தேடி ஓடி வருவார். அந்த டார்ச் லைட்டால் என்ன பண்ண முடியாது, அந்த பிரேக் சுவிட்சை ஆன் பண்ண முடியாது, அந்த ஃபீஸ் போட முடியாது. எங்கே ரிப்பேர் அந்த டார்ச் லைட்ஸ் கண்டுக்கலாம். அதே மாதிரி இதே மாதிரி பெரிய கட்டடம் கட்டுறவர் இந்த பில்டிங் கட்டுறப்போ அழகாக இது ஒரு ஸ்டார் வடிவத்தில் சுற்றி ரவுண்டு பங்களாவாக கட்டியிருக்காங்க, அழகாக கட்டியிருக்காங்க. இது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அடையாரில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு CSI சர்ச் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும். அது ஆனால் ஃபுல்லாக கண்ணாடி, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், இது தேவனுடைய ஜெப வீடுன்னு சொல்லுவாங்க. அதே மாடலில் பிஷப் தேவசகாயம் பன்னூரில் அவங்க ஊரில் இதே மாதிரி ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார்.
அதே மாதிரி கூண்டு. ஆனால் அவங்க சீலிங் போட்டிருக்காங்க, நம்ம சீலிங் இதில் போடலை. இதே மாதிரி ஆனால் இந்த கட்டடத்தை கட்டுற அந்த கலைஞர் என்ன பண்ணுவான், அந்த செங்கல் சரியாக இருக்கான்னு அந்த மூலக்கல்லை வச்சு பார்ப்பார். மேலே சதுரமாக ஒரு கல் இருக்கும், கீழே பம்பரை மாதிரி ஒன்று தொங்கும், அதுலேருந்து ஒரு விட்டால் அது கரெக்டாக போய் கோடு போடணும். ஒருவேளை அதை வச்சு அந்த கட்டடத்தை என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் மனுஷன் வாழணும். குதிரைக்கு அந்த கடிவாளம் போட்டு, அந்த வாய்க்குள்ளே கடிவாளம் போட்டு அந்த கடிவாளத்தை டைட் பண்ணால் அந்த குதிரை நேரே போனால் 2 கண்ணையும் மூடிடுவாங்க. அது திரும்ப இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த கண்ணையும் இப்படி பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பாதையில் போகணும். அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளையின்படி நம்ம நடக்கிறப்போ மட்டும்தான் வாழ்க்கை இனிதான ஒரு வாழ்வாய், இப்போது நல்ல வாழ்க்கையாய் மாறும். அந்த வாழ்க்கை நம் ஆண்டவற்ற முதல்ல நான் மலட்டுத்தன்மைக்கு ஜெபம் பண்ணேன். எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு தெரியாது. யாக்கோபுக்கு 4 மனைவி. யாரெல்லாம்? லேயாள், ராகேல், சில்பால், கில்கால். இப்போ நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா 3 பேருக்கும் குழந்தை இருக்குது. ராகேலுக்கு மட்டும் குழந்தை இல்லை. அந்த அம்மா யாக்கோபை கூப்பிடுது. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னார். அவங்க அப்பா ராத்திரி இருட்டில் இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டான், 1.5 கண்ணை பொண்ணை கட்டி வச்சுட்டான். சரி பரவாயில்ல போட்டுட்டா, இதையும் உனக்கு தரேன், 1.5 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யறான். அவன் ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு ஃப்ராடு, 2 ஃப்ராடு. எத்தன், அதாவது நம்ம புரோக்கருமோ மீடியாட்டர், இங்கிலீஷில் சொல்ல போனால் மீடியாட்டர். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சொல்ல போனால் எத்தனுங்கிறது ஃப்ராடு, டுபோக்கர். இப்போ உங்கள் ஐயர் ஒரிஜினல், நாங்கள் டுபோக்கர். எப்படின்னா கூப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணுறாள். சில திருநெல்வேலியில் ஆர்டினேஷன் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு இந்த ஐயர் இருக்கிற பவர் இல்லை. ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ அடக்கம் பண்ணுறதுக்கோ இல்லை எங்களுக்கு பவர். நாங்கள் சும்மா ஹானரி, அதுதான் டுபோக்கருங்கிறது. இப்போ ஜான்சன் ஐயருக்கு போனால் ஜான்சன் சொன்னால் தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். அவருக்கு சொல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, சாம்சன் ஐயர் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவன் ஒரு டுபோக்கரை ஏமாற்றிட்டாங்க. இவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டான். யார் மேலே? ராகேல் மேலே ரொம்ப ஆசைப்பட்டுட்டார். ரொம்ப ஆசைப்பட்டதால் கடவுள் கற்பத்தை பிளாக் பண்ணிட்டார். இவனால் 4 பொண்ணு, அவனுக்கு 4 மனைவி, 3 மனைவிக்கு குழந்தை இருக்குது. ஒருத்திக்கு மட்டும் குழந்தைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் 1 சாமுவேல் அன்னாள். அந்த அம்மா போய் ஜெபம் பண்ணுது. என் சிறுமையை பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். எல்லாம் ஒன்று தான், நீ ஒருத்தர் தான் கடவுள். அந்த அம்மா போய் யாக்கோபை கூப்பிட்டு எனக்கு குழந்தைய விடுறான்னு ஒரு அடி பலார்னு அடிக்கும். என் பேத்தி ஒருத்தி 3 வயசு, என் பொண்ணு வீட்டுக்கு போனாலாம். மகனுடைய மகா வீட்டுக்கு போகிறான், அத்தை வீட்டுக்கு. ஏதோ தப்பு பண்ணுறா. மகா பிள்ளைங்க ஓடு உங்கள் வீட்டுக்குன்னு வச்சு விட்டுட்டான். சின்ன பிள்ளைகள், ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள், ஓடு உங்கள் வீட்டுக்கு, தப்பு பண்ணுற ஓடுன்னு வெட்டி விட்டாங்களாம். அவன் அங்கேருந்து வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இனிய டேன் வெட்டி விட்டா இங்கே சப்புன்னு அரைஞ்சிரும் மம்மின்னாலாம். என் ஒய்ஃபு ஒரு 2000 தடவை தான் சொல்லியிருக்காங்க, பேத்தி இப்படி சொல்லிட்டா, சப்புன்னு அரைன்னு சொல்கிறா. இல்லை, என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ராத்திரியே ஒரு 200 தடவை சொல்லிட்டாங்க, ராத்திரி 12 மணிக்கு. அதே மாதிரி தான் இந்த இறையில் அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாக்கோவை விட்டு ராகேல் சப்புன்னு அரைஞ்சிட்டாலாம். காதில் புகை வந்துட்டான் யாக்கோவுக்கு. அவர் சொல்கிறாரு, நானாவும் கற்பத்தை அடைச்சேன். யாரும் கற்பத்தை அடைச்சா? கர்த்தரால். அவற்றை போய் கேளு, ஏன்ட்ட கேட்காதன்ட்ட. அப்போ கற்பம் அடைபட்ட நீங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஏன்னா அவர் 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு அவருடைய நாமத்தை பெற்றிருக்க நீங்கள் நானும் நம்ம ஹம்பிள் பண்ணணும். ஆண்டவற்ற தம்மை தாழ்த்தணும். தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். நம்முடைய என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு கடவுள் இருக்கிறாரா இங்க? ஏன்னா அவர் என் நாமம் தரிக்கப்பட்ட எல்லா அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே கூடியிருக்கீங்க, அங்கே நான் இருக்கிறேங்கிறார். 2-3 பேர் மத்தியிலே. இப்போ நம்ம ஒரு 150 பேர் இருக்கோம், 100 பேர் 150 பேர் இருக்கோம். அவர் இருக்கிறாரா? தேடணுமா?
அவர் இல்லைன்னா துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். அக்கிரமார்க்குடைய நினைவில் நீதிமொழி 15 இருந்து சொல்றார், துன்மார்க்குடைய கொம்புகள் வெட்டப்படும். துன்மார்க்கருக்கும் எனக்கும் சம்பந்தம் எது? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை அக்கிரத்தம் விட்டு என்னிடத்தில் திரும்ப கடவன். உன் துன்மார்க்க நினைவுகள் அல்லங்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறப்போ என் ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா, அவர் இருக்கிறான்னு முகத்தை தேடணும். இருக்கிறாரா தேடிட்டு, அவர் இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாவங்களை மறைக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ யார் அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ, சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தாவீதின் குமாரே என்ற ஏழை தாய் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாதத்தில் கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைத்து தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாங்க. ஏன்னா பாவி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அந்த அம்மா அபிஷேகம் பண்றப்போ ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி நீங்க என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பங்கள் மத்தியிலும் எனக்கு இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த துன்பத்தின் மத்தியில் இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அது ஒரு முகத்தை தேடணும். இல்லைன்னா என்னை டெஸ்ட் பண்ணணும். எனக்கு எவ்வளவு ஏன் கடவுள் என்கிட்ட இல்லை, ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அந்த அம்மா தன்னை நினைத்து ஜெபித்த பொழுது ஒரு பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவர் ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு அப்பவே விடுதலை கொடுத்துட்டாங்க. அந்த டைம் நம்ம ஆண்டவர்கிட்ட 47 நாட்கள் பாஸ்டிங் இருக்கணும் அவசியம் இல்லை. திருச்சபையிலேருந்து இவ்வளோ தூரம் ரெட்டிட்டு வரணும் அவசியம் இல்லை. திருச்சபையில் தான் போய் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. எங்கே ஜெபிக்கிறோமோ இது ஒரு கூடுதல். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மைங்கிறது திருச்சபையோட ஒரு கெட்டுகதர், இதெல்லாம் நல்லது. அதே நேரத்தில் எங்கிருந்து ஜெபித்தாலும் அந்த இடத்துல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியிலேருந்து ஜெபிச்சாங்க. அக்னியிலேருந்து ஜெபிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. விடுதலை கிடைச்சதா? ஆண்டவர் நம்ம எங்கிருந்து ஜெபிச்சாலும் அவர் சொல்றார், தண்ணீர்களை கடக்கும்போது கூடவே இருக்கிற ஆண்டவர் சொல்றார், அக்னியில் நடக்கும்போது நீர் என் கூடவே இருக்கிறீர் என்று சொல்லும் ஆண்டவர். நான் சோர்ந்து போவதில்லை, நான் வெந்து போவதில்லைங்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த அம்மா ஜெபிக்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. நீங்கள் அதுதான் நியாயப்பிரமாணம். ஏன்னா ஆண்டவருடைய விசேஷம் என்னென்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி கேட்கிறப்போ அந்த தூக்கு, அந்த சுவரை சரி செய்கிற அந்த தூக்கு கல்லோ, இல்லைன்னா எங்கே தவறு இருக்குன்னு பார்க்குற அந்த கண்ணாடியோ, இல்லை இந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகிருக்கு, இந்த இடத்துல பிரேக் இருக்குன்னு அந்த டார்ச் லைட்டோ, காட்டுற டார்ச் லைட்டோ நமக்கு விடுதலை கொடுக்காது. ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, நம்மை நினைத்து தகப்பனை ஒப்பு கொடுக்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என் கற்பத்தினிக்கு ஏன் அடைக்கப்பட்டிருக்கு, என் வீடு ஏன் கெட்டப்படலை, என் கடன் பிரச்சனை ஏன் மாறலை, எனக்கு ஏன் பதவி உயர்வு இல்லை, நான் ஏன் இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறேன், எனக்கே இப்படி பிரச்சனை சிந்திச்சு பார்க்குறப்போ எங்கேயோ ஒரு பிரேக் இருக்குது, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறப்போ அந்த தப்பை நினச்சி கடவுள்கிட்ட அறிக்கையிடுறப்போ, அந்த தப்பை நினச்சி கடவுள்கிட்ட அறிக்கையிடுறப்போ, காலையில் அழகாக சகைவை பற்றி சொல்கிறப்போ, எங்கள் சர்ச்சில் சொன்ன மெசேஜ், ஒரு சூப்பர் செய்தியாளர் சகையை பற்றி சொல்கிறப்போ, யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா ரெட்டனத்தையாக திரும்ப கொடுத்துட்றேன், என் சொத்துக்களில் சரிபாதி ஏழைக்கு கொடுக்குறேங்கிறப்போ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமார், சன் ஆஃப் ஆபிரகாம்ங்கிற தன்னை நினைத்து சொன்னார். இளைய குமாரன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ பெரிய விருந்து கொண்டாடப்பட்டது. ஆனால் மூத்த குமாரனோ வெளியே போய் உட்கார்ந்தான். அவரை போய் அப்பா வருந்தி கூப்பிட்றாரு, வாப்பா. தம்பி தொலைஞ்சிட்டான்னு நினச்சோம், வந்துட்டான். செத்து போனான்னு நினச்சான், வந்துட்டான். நீ வாப்பா, என் சொத்துக்களெல்லாம் உனக்கு தானே, நீ வாப்பா வாப்பாங்கிறாரு. இப்போ பாவ மன்னிப்பு பெற வேண்டியது இளைய குமாரனா மூத்த குமாரனா? நாம் இளைய குமாரனா இருக்கிறோமா, மூத்த குமாரனா இருக்கிறோமா? மூத்த குமாரனை அப்பா வருந்தி கேட்டு கொண்டிருக்கிறார். உங்களை நீயும் அதுதான் என்னுடைய தாட்டு.
நீங்கள் கடவுள் சொன்னதை பிஃபோர் த காட், ஆண்டவர் முன்னிலையில் சொன்னதை எங்களுக்கு சொல்லு. அந்த கொர்நேலியோ, அங்கே இருக்க பவுலுக்கோ, அந்த பேதுரடிகளுக்கோ, இதெல்லாம் அசுத்தமானவங்களை எல்லாம் என் படைப்பை எல்லாம் நல்லதான்ப்பா, நீ போய் காஸ்பல் சொல்லுங்கிறார். நீ போய் இந்த காஸ்பல் சொல்லு. அவங்க சொல்ல முடியாதுங்கிறாங்க. நாங்கள் யூதருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான், இஸ்ரேலுக்கு தான் சொல்லுவோம். நியாயப்பிரமாணம் இல்லாதவன் விருத்த சேதனம் பண்ணாதவனுக்கு சொல்ல முடியாதுங்கிறாங்க. அது கட்டளைகள் அல்ல. அங்கே அவன் நல்லவன், ஆனால் அவனுக்கு காஸ்பல் இல்லை. அந்த காஸ்பலை சொல்லுங்கிறாரு. நீங்களானும் நம்மை தாழ்த்தி ஆண்டவற்றை கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யார் இந்த நேரத்தில் தன்னை நினைத்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் கொடுத்தீங்களோ, உங்கள் வேதனை மாற்றப்படுகிறது, உன் துன்பங்கள் மாற்றப்படுகிறது, உன் கண்ணீரான வாழ்வு மாற்றப்படுகிறது. ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில் நம்ம நினைத்து தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே என்று நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு கட்டளையிட்டதுன்னா பாவ மன்னிப்பின் நிச்சயம். சிஎஸ்சியில் சொல்லுவாங்க, பரமபிதாவே உமக்கு விரோதமாக எங்கள் அயலாருக்கு விரோதமாய். டீல்ஸில் எப்படி பாடுவீங்க அதை எனக்கு தெரியல. ஐயா, பரமபிதாவே உமக்கு விரோதமாக எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளிவில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை விட்டும் தீமையை விட்டு நாங்கள். இதை நீங்கள் பாட்டாக பாடுவீங்க. இரக்கமுள்ள கடவுளே, இரக்கமுள்ள கடவுள், ஏழையாக பாவியாகிய ஏழைக்கு எனக்கு இறங்குங்க. அழகா ஒரு வெள்ளிக்கிழமை திருவொற்றியூர் சர்ச்சில் அசோக் ஐயர்கிட்ட போனேன். மெசேஜ் முடிஞ்சோன்னே விட்டுருவாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஓட்டினார். ஏழையாகிய பாவியா என்மேல் அவர் பாடுறாரு, நம்மளால் என்ன பாடுறோம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் புக்கு கொடுத்தாரு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். சமுதாய விண்ணப்பம், மக்கள் விண்ணப்பம். அப்போ நம்ம ஆண்டவற்றை அதை உண்மையாக நினச்சி அந்த பாடல் வடிவை அதை உண்மையாக நினைத்து நம்ம அறிக்கை இடுறப்போ அது யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எனக்கு இந்த கண்ணை செக் பண்ண போனேன். நான் ஒரு 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், 35 இயர்ஸ். கண்ணை செக் பண்ண போனேன். கண்ணை செக் பண்ணோடனே ஒரு அம்மா சொல்லிச்சு, உடனே நீங்கள் கேட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா கண்ணு போயிடும், இப்போவே தேட்டருக்கு போகணுன்னுச்சு. 10,000 ஒரு ஆப்ரேஷன், இன்னொரு ஆப்ரேஷன் 20,000 ரூபா, ஒரு லென்ஸு, இன்னொரு லென்ஸு 30,000 ரூபா, இன்னொரு லென்ஸு 40,000 ரூபா, இன்னொரு லென்ஸ் 50,000 ரூபா, இன்னொரு லென்ஸு 1 லட்ச ரூபான்னுச்சு. மாருதி 800 காரு 3 லட்ச ரூபா ஒரு காரு, அதே காரு 5 லட்ச ரூபா ஒரு காரு, அதே இன்ஜின் தான், அதே டோர் தான், ஒரு காரு 8 லட்ச ரூபா. என்னென்னா டாப் எண்ட் மாடல். நாங்கள் எங்கிட்ட ஒரு பென்ஸ் கார் இருக்குது. என் பையன் பென்ஸ் கார் ஒன்று வாங்கியிருந்தான் அப்பா போகிறதுக்கு, 68 லட்ச ரூபா. அவன் சொன்னான், அப்பா டாப் எண்ட் மாடல் 1.25 கோடி, அது வாங்கவான்னு கேட்டான். அதுக்கு என்னடான்னு டிஃப்ரெண்ட் கேட்டேன். எல்லாம் ஒன்று தான்ப்பா, இன்ஜின்லாம் ஒன்று தான், கொஞ்சம் அந்த ஷோ பண்ணியிருப்பான்னார். அதே மாதிரி இந்த டாக்டர் சொல்லுவார். எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு லென்ஸே இத்தனை இது சொல்கிறாரு. சரி, இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும், இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவர் எல்லா டெஸ்ட்டும் அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலே ஒரு 1000-1500 பேஷண்ட் இருக்காங்க, பெரிய கூட்டம். என்னை கூப்பிட்டு போன போய் எந்த பக்கம் லைன் இல்லை, கடன்னு கூப்பிட்டு போயிட்டான். இந்த பிஷப்பு ஐயருங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, யாரையாவது ஒரு ஆளை எங்கேயாவது பிடிச்சிக்கிட்டு லைன் இல்லாமல் கிராஸில் லஞ்சம் கொடுத்த மாதிரி உள்ளே போயிடுவோம். இதுதான் எங்கள் வேலை. அதே மாதிரி நாங்கள் கடன்னு உள்ளே போய் செக் பண்ணி ஃபைனல் டாக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டான். ரொம்ப அழகாக இருந்தார், பார்ப்பதற்கு ரொம்ப அழகு. 6.25 அடி உயரம், நல்ல கலரு, போட்டிருக்க பேண்ட்டோட விலை ஒரு 6,000 ரூபா இருக்கும், ஷர்ட்டோட விலை 12,000 ரூபா இருக்கும். ரொம்ப ஐஃபையாக அப்படி உட்கார மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் என்னை பார்த்துட்டு அப்படி உட்கார வச்சார், லேசாக பார்த்தாரு, டெஸ்ட்டெல்லாம் பார்த்தாரு, ஒரு மாத்திரை எழுதி கையில் கொடுத்து சாப்பிடுங்க, 6 மாதத்தில் சரியாயிடும்னார். எதையா சரியாகும்னு என் மனசு கேள்வி கேட்க, 6 மாதத்தில் மாத்திரை கொடுக்குறேன், எந்த சரியாகும்? அந்த அம்மா நேற்று ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது உடனே
கேட்ருங்கிறது 6 மாதத்தில் சரி நான் சரியாயிருவேன்னா என் கண்ணு சரியாகி என்னதான் ஆகும். அப்புறம் எனக்கு ஒழுங்காக பார்க்குற ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், ரெகுலராக பார்க்குற டாக்டர். அவர் சொன்னார், உள்ள விழித்திரை கெட்டு போச்சு, அது இந்த முடியோட அளவு தான், அதை விட சின்னது, அதை ரிப்பேர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ரெட்டினா கெட்டு போச்சு, நீங்கள் சுகர் ஒரு நாள் ஒழுங்காக வைக்கல, 95 விழுக்காடு கெட்டு போச்சு, ஏதோ கடவுள் இருக்கிறப்போ உங்கள் கதை ஓடுது சார், தெரிஞ்ச வரையும் போகுதுன்ட்டார், இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். இதற்கு காரணம் என்னென்னா, 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, என்னுடைய ஜெபம், என்னுடைய மனைவியோட ஜெபம், என் சகோதரருடைய ஜெபம், என்னுடைய தாய் தகப்பனுடைய ஜெபம், அநேக ஊழியர்களுடைய ஜெபம், அநேக மக்கள் எனக்காக ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. நிறைய மக்கள் இன்றைக்கி இந்த கண்ணை முன்னா இந்த கண்ணு தெரியக்கூடாது, நியாயமாக ரைட்டை, ஆனால் 70 விழுக்காடு நல்லா வேலை செய்யுது. அதே ஆண்டவர், இந்த ரெட்டினாவை கொடுத்த ஆண்டவர், இந்த எழுப்புதல் கூட்டத்தில் நீங்கள் உங்களை உணர்ந்து ஒப்பு கொடுக்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், ஜீவனை கொடுக்குற ஆண்டவர். நான் வெறுமையாக வந்தேன், வெறுமை இல்லை, ஒரு முழுமையை பெற்றுக்கொண்ட மக்களாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் இந்த இடத்துலேருந்து கடந்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை எனக்கு சொல்லுங்கிறார். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரு? ஒரு மனுஷன் போட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். வேதம் புதியதுங்கிற ஒரு சினிமாவில் நான் கேட்டது. அது ஒரு டாக்குமெண்ட்ரி சினிமா தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமான சினிமா. அதில் ஒரு பிராமண சகோதரர் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த பிராமண சகோதரர் அப்பா அம்மா இறந்ததால் அவனை யாரும் காப்பாற்ற ஆள் இல்லை. இந்த பையனுடையனால அந்த அவங்க அம்மா அப்பா தீட்டு நம்ம தள்ளி விட்டுருந்தாங்க. அவர் ஒரு சத்திரியர் கூட அந்த வீட்டில் வச்சுருக்கிறார். இந்துவோடைய படிநிலை எப்படின்னா, பிராமணர், சத்திரியர், சூத்திரியர், வைசியர், அருந்ததியர். பிராமணர் ஹெட்டு, சத்திரியர் ஜெஸ்ட்டு, சூத்திரர் இடுப்பு, துடை வைசியர், பாதம் அருந்ததியர். இது படிநிலை. இவர் சத்திரிய வகுப்பை சேர்ந்தவர். சத்திரியர்னா ஆட்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் ஆடு மாடுலாம் இருக்குது. பிராமணர் வீட்டில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஆடு மாடு பக்கத்தில் இவரை படுக்க வச்சுருக்காரு. இவர் இருக்கிறப்போ அந்த பையனை ஒரு ஆற்றை கடந்து அவர் கூட்டிகிட்டு போகிறார். ஒரு ஆற்றை கடந்து கூட்டிகிட்டு போகிறார். அவர் தோளில் உட்காந்துருக்கான் அந்த பையன். அந்த சத்திரியருடைய தலையில் தோளில் உட்காந்துருக்கிறான். தலைமுடியை பிடிச்சிருக்கான். பிடிச்சிருக்கப்போ அவர் கேட்டார், அவன் கேட்குறான், தேவரே, உங்களுக்கு பிராமணங்க ஏதாவது ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? இந்த கட்டளைகள்லாம் படிச்சிருக்கீங்களா? நமக்கு கட்டளைகள் 10 பாடல் வழியாக பாடுவாங்க. நம்ம பாடல் ஆராதனை இங்கே ஆங்கிலிக்கன் சர்வீஸில், லுத்தரன் சர்வீஸ்லையும் சரி, ஆங்கிலிக்கன் சர்வீஸ்லையும் சரி, பாடல் வழியாக கட்டளைகள் பாடுவாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை துதின்னு சொல்கிறப்போ ஆல்டரை நோக்கி இருக்கணும், இப்படி திரும்பிடணும். என்னென்னா எங்கே போக முடியாது, பரலத்துக்கு போக முடியாதா? ஆமாங்கிற ஆல்டரை நோக்கி இருக்கணும். அதெல்லாம் பாரம்பரியம், நமக்கு ட்ரெடிஷன், இதுதான் பாரம்பரியம். அதே மாதிரி அவர் பாரம்பரியத்தில் அந்த தம்பி கேட்குறார், இந்த இவற்றை சத்தியத்தை பிராமணர் கேட்குறார், அது எங்கடா படித்த, நான் எங்கே ஸ்கூலுக்கு போனேன், நான் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே சாமி உங்களுக்குங்கிறான் அந்த பையன் வெட்ட. அவன் ஆற்றுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறப்போ அவர், நீ சரி நீ சொல்லிட்ட, நான் உன்ட்ட ஒரு கதையை கேட்குறேன், உனக்கு தெரியுமா பாரு சொல்லுங்கிறான். ஒரு போட்டு போய்கிட்டு இருந்தது தண்ணியில். போட்டு ஓட்டுறவர் கேப்டன், இல்லை பைலட், இல்லைன்னா டிரைவர், இல்லை போட்டுமேன், ஏதோ ஒன்று. இப்போ இங்கே ஒருத்தர் வந்து நீ கூட்டிக்கிட்டு அந்த ரூம் காட்டி ரூமை திறந்து தண்ணி வந்தால் செக் பண்ணிலாம் கூப்பிட்டு போனார். அவர் தான் பைலட்டு. இதே மாதிரி ஒரு போட்டை ஒரு பைலட் ஓட்டிகிட்டு போடுறார். அதில் ஒரு படித்தவர், நம்ம சாம்சன் ஐயர் மாதிரி ஹைஃபை ஒருத்தர் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கவர்கிட்ட கேட்குறான் அந்த தம்பி, இவர் கேட்குறார், டேய் இதெல்லாம் நீ படிச்சியா? இந்த கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக, அந்த சங்கீததாஸ் ஐயர் சொல்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரில. கர்த்தர் ஆசீர்வதித்துறை பாதுகாக்க கடவுள்ற சொல்லுவார். 2 கண்ணை மூடிடுவார். அப்படியே ஜஸ்ட்டில் அப்படியே இங்கேருந்து அப்படியே டோன் எடுப்பார் சங்கீததாஸ் ஐயர். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல.
அவர் எத்தனை பேர் எப்படி நான் ரொம்ப சூப்பராக சொல்லுவார். அவர் சர்ச்சைக்கு வர வியாழக்கிழமை போகிறேன், அதை மட்டும் ரொம்ப ரசனை பண்ணி பார்ப்பேன். ரொம்ப அழகாக செய்வார். அந்த ஆரோன் ஆசீர்வாதம் இதெல்லாம் நீ படிச்சிருக்கியான்னு கேட்டுகிட்டே வந்தார். அந்த போட்டு ஓட்டிகிட்டு இருந்தார், என்னை மாதிரி ஒரு கை நாட்டு. அவன் ஐயா சாமி நான் எங்கே ஸ்கூலுக்கு போனேன், என்னடா வாழ்க்கையே கெடுத்துட்டியடா, லைஃபே முடிஞ்சு போச்சாடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவன் திடீர்னு இல்லை சாமி, இப்போ நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் எங்கடா கிராமத்துக்கு போனேன் நீச்சல் படிக்க, டேமாக இருந்துச்சு நீச்சல் படிக்க, நான் பட்டணத்திலே வாழ்ந்துட்டேனே. சாமி போட்டில் தண்ணி வந்துட்டு டேமில் தண்ணி இப்போ ஃபுல்லாக இருக்குது, போட்டு மூழ்க போகிறோம், உன் லைஃபே முடிஞ்சு போச்சே சாமின்னா. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுறேன்னா, வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யணும். அந்த பாவியான பெண் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் போய் நிற்கிறப்போ, இனி பாவம் செய்யாது, வேறு ஒன்றுமே சொல்லலை. ஞானஸ்தானம் வாங்கு, மெம்பர்ஷிப் வாங்கு, கன்ஃபர்மேஷன் வாங்குன்னு சொல்லலை. இனி பாவம் செய்யாது. வாழ்க்கையில் நாம் அதுதான் கிறிஸ்தவத்துடைய போதனை. இனி நீ பரிசுத்தமாய் ஆகடு. அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்வை விரும்பும் ஆண்டவர். சேனைகளின் தேவனாய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். 7 நாள் வேலை செய்து 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். ஹோலினஸ் விரும்பும் ஆண்டவர். என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நீங்க நானும் நம்மை எழுப்புவதற்கு நம்முடைய பாவமன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றப்போ, இளையகுமாரன் பாவமன்னிப்பு நிச்சயத்தை சொன்னார். ஆனால் அப்பா கூட இருந்து பரிசுத்தவான் நினைக்கப்படுகிற மூத்த குமாரன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. வருந்தி அழைத்தார் என்று கூப்பிடுறார். வருந்தி அழைத்தார் அவனை, வாப்பா வாப்பா. நம்ம இளையகுமாரனா மூத்த குமாரனா? இயேசு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நம்ம கூப்பிட வந்திருக்கிறோம். வந்திருக்கிற இயேசுட்ட சகை சொன்னார், யார்ட்டையாவது அநியமாக வாங்கியிருந்தா 4 தடவை திரும்ப கொடுத்துட்றப்பா, என் சொத்துக்களில் சரிபாதியே கொடுக்குறப்போ அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இதுதான் ஆண்டவர், நம்ம ஆண்டவற்றை நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ, ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தின் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு விடுதலையின் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு வழிநடத்தல் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆம் தகப்பனே, நீங்க எங்களை அறிந்திருக்கீங்க, எங்களுடைய உள்ளத்தின் நினைவுகளை தெரிந்து எடுத்திருக்கீங்க, என் செயல்பாட்டை நீங்க தெரிந்து எடுத்திருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட என் செயல்பாட்டு நிமித்தம் தகப்பனே நான் கடனில் இருக்கேன். ஏடிஎம்ங்கிற ஒரு கார்டு மூலம் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினதால இன்று கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்ப்பா. வர்ற பணத்தை வட்டி கொடுத்து முடியலை. ஒரு விசை கூட அந்த ஏடிஎம் கார்டுலேருந்து எனக்கு ஒரு விடுதலைப்பா. அந்த கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை தகப்பனே. நல்ல சம்பளம் வருது, சம்பளம் வந்தோன்னே அவன் அப்படியே வட்டிக்கு எடுத்துட்றான்ப்பா. கண்ணீரான வாழ்வு, குடும்பத்தில் அமைதி இல்லை, தெரியாமல் ஆசைப்பட்டு கடன் வாங்கினேன், எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. அந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற நான் உண்மையாகவே ஒரு மனமாற்றம் உள்ளவனாய், இனி நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் வார்த்தைன்படி என்னை மாற்றுங்க.
உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே. குடும்பத்தில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன், இதை மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன். ஆனால் நகை இல்லாத சூழ்நிலை, இன்றைக்கி கஷ்டமான சூழ்நிலை, மன வருத்தம். அப்படிப்பட்ட மன வருத்தத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, அப்படிப்பட்ட மன வருத்தத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலையில் இருக்கிறேன்பா. நீர் அமைதியை கொடுப்பதற்காக வந்தீங்க, ஒரு சமாதானத்தின் கடவுளாக இந்த இடத்துல வந்தீங்க. அந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய், அந்த மன அமைதி எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அமைதி இல்லாத சூழ்நிலையில் என் குடும்பத்தில் நான் பணி செய்கிற இடங்களில் நான் செய்த தவறு நிமித்தம் என் எஜமான் என்னைய சரியாக வைத்துக்கல. ஒரு அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கிற என் தவறுகளிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அர்ப்பணத்தின் விடுதலை தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, நான் சிறு வயதில் செய்த தவறை நிமித்தம் என் லங்ஸ் கெட்டிருக்குப்பா. லங்ஸில் கெட்டதால டிபி வியாதி, ஆஸ்மா வியாதினால எனக்கு கஷ்டங்கள் இருக்கு தகப்பனே. சிறு வயதில் அதிகமாக புகைப்பிடித்ததால என்னுடைய லங்ஸ் கெட்டு போனதால வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு அந்த இழுப்புல இருந்து, வீசிங் ப்ராப்ளம் இருந்து ஒரு முழுமையான விடுதலை. என் தவறுகளை நினைக்கிறேன், என் கஷ்டங்களை நினைக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உம்முடைய பிரசனத்தை தாங்கனே ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நான் சிறு வயதில் என்னுடைய மருமகளை சரியா வைத்துக் கொள்ளல. அதனால இப்பொழுது என்னுடைய மருமகள் எனக்கு தேவையானவற்றை கொடுக்கல. கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற என் மகனை ஏற்றுக்கொள்ளல. வயதான காலத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமையில இருக்கிற எனக்கு ஒரு அமைதியை தாங்க. என் தவறுகளை நினைக்கிறேன், இனி அந்த தவறை நான் அறிக்கையிட்டு உம்முடைய பாதத்தில் சொல்றது மட்டும் இல்ல, அநேகருக்கு அந்த தவறை சொல்லுவேன். இனி தவறு செய்யாத என்று சாட்சி சொல்லுவேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு தாயாருக்காக நன்றி 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 தகப்பனே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருடைய தேவைகளை இங்கே சந்தித்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. நன்றி. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து வாழ்ந்து கொடுத்து கொண்டிருக்கீங்க. நன்றி தகப்பனே.